இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 40 45 முடிய தொழுநோயாளி ஒருவர் இயேசுவை அண்டி வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், குணமாகு, உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது, நலமடைந்தார். அன்பானவர்களே, தொழுநோய் எப்படிப்பட்ட நோய் என்று நமக்கு தெரியும். தோலை அரித்து விடுகிறது. தோல் சிதலமடைந்து துர்நாற்றம் எழுகிறது. மற்றவர்கள் நம்மை அருவருக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு அமைந்து விடுகிறது. சமுதாயத்தில் சகஜமாக நம்மால் பழக முடியவில்லை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒன்றும் செய்ய முடியாத நிலையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளில் நம்மால் தீர்வு காண முடியாத நிலையில் நாம் யாரை தேட வேண்டும்? இயேசுவை தேட வேண்டும். இயேசு விரும்பினால் போதும். இயேசுவை நீர் ஒரு முறை பார்த்தால் போதும், இயேசுவை நீர் ஒரு முறை பேசினால் போதும், உடலிலும் உள்ளத்திலும் குணமடைவேனே. அன்பானவர்களே, இயேசு பார்த்தால் தண்ணீர் திராட்சை ரசமாகிறது. இயேசு பேசினால் இறந்தவன் உயிரோடு எழுகிறான். இயேசுவிடம் நாம் செல்ல வேண்டும். இயேசுவை தேட வேண்டும். முழந்தாள் படியிட்டு அந்த தொழுநோயாளி இயேசுவிடம் வேண்டினான். மிகுந்த தாழ்ச்சியோடு, சரணடைந்த மனநிலையோடு அவரை தேடினால் நமக்கு கிடைக்காதது ஒன்றும் இல்லை. 5:14 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், உன்னுடைய மனச்சான்று உன்னை குற்றப்படுத்தவில்லை என்றால் கேட்பது அனைத்தையும் நீ பெறுவாய். மனச்சான்று குற்றப்படுத்தாமல் இருக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும்? சரண்டர் at the feet of Jesus. சரணடைதல் தான், தாழ்த்தி கொள்ளுவதல் தான், நம்முடைய இயலாமையை உணர்வது தான். இயேசுவால் தான் எல்லாம் முடியும். கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு பேசும் பொழுது கடைசியில என்ன சொல்லுகிறார்? முதல் அதிகாரம் 36வது வார்த்தை, லூக்கா நற்செய்தி, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் வரட்டும், இயேசுவால் எல்லாம் முடியும். இயேசு விரும்பினால் எல்லாம் நடக்கும். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்பது போன்ற மன உறுதிப்பாடு, நம்பிக்கையில் உறுதிப்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசுவிடம் நமக்கு வாழ்வு உண்டு. இயேசுவிடமிருந்து நமக்கு வழி பிறக்கும். இயேசு நமக்கு நல்ல யோசனைகளை தருவார். இயேசு நம்மை திடப்படுத்துவார். இயேசு நம்மை உயர்த்துவார். எல்லாம் இயேசுதான். வல்லமை உள்ள இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில நாங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக நாங்கள் இந்த சமுதாயத்திலே திகழ்ந்தாலும், உம் திருமுன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை. உலர்ந்து போன பூவை போல, உதிருகின்ற பூவை போல, உலர்ந்து போன புல்லை போல நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தாழ்ச்சியோடு மண்டியிட்டு உம்மை தேடி வர எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். நம்பிக்கையில் உறுதியை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.